அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வரக்கூடிய குரூப் 2 தேர்வுக்கு நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். பொது தமிழ் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து அந்த டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி எழுதாதவங்க வந்து அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும். அதாவது 2024 குரூப் 2 2Aன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை வந்து நான் ப்ளேலிஸ்ட்டை ஆட் பண்ணிடுறேன். அப்படி எழுதாதவங்க வந்து நம்ம டெலகிராம் சேனலில் பாருங்கள், லிங்க் இருக்கும், போய் எழுதி பாருங்கள். சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் 10th சோசியல் சயின்ஸில் லெசன் 5 and 6 இதுக்கான டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வித் கீ ஆன்சரோட பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, புதிய இராணுவ விதிமுறைகளை வெளியிட்டவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜான் கிரட்டாக். அதாவது நமக்கு வேலூர் கழகம் நடைபெற்றிருக்கும் இல்லைங்களா, 1806 வருஷம். அது நடைபெறத்துக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய இராணுவ விதிமுறைகளை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அது வந்து யார் வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா ஜான் கிரட்டாக் அப்படின்றவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்த கேள்வி, 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் தொடங்கியவர்னு கேட்டிருக்காங்க. அதாவது பூனேவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து முதல்ல அந்த ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளியை ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இயர் பார்த்துக்கோங்க, 1852 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்தது யாருன்னாக்கா ஜோதிபா பூலே அப்படின்றவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா, மிக முக்கியமானது. ஜோதிபா பூலேவை வந்து நம்ம மகாத்மான்னு சொல்லுவோம். மகாத்மான்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து காந்தி, அதுக்கு முன்னாடி அதாவது காந்திக்கு முன்னாடியே வந்து மகாத்மான்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யாருனாக்க ஜோதிபா பூலே. ஓகேவா. அடுத்த கேள்வி, ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிறத பார்த்த உடனே அங்கே போகக்கூடாது. இதை நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விவேகானந்தர் தான் நிறுவியிருக்காரு. அதாவது விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முக்கியமான சீடர். ஓகேவா, அவர் தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற ஒன்றை வந்து நிறுவியிருக்கார். ஓகேவா. அடுத்த கேள்வி, நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கீவேர்டு வந்து மனித குலத்திற்கு தொண்டு செய்தல், இதுதான் கீவேர்டு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க சுவாமி விவேகானந்தர். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, கால வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சாதாரண சமாஜ், ஆதி பிரம்ம சமாஜம், பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரம்ம சமாஜத்தோட அடுத்தடுத்த அந்த பிரிவுகளுக்கு அப்புறமா ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள். ஓகேவா. இதை கால வரிசைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல வந்து பிரம்ம சமாஜம் தான் ஆரம்பித்தாங்க. 1828 ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிச்சிருப்பார். அப்போது ஆரம்பிக்கிறது வந்து நம்ம 3ல் ஆரம்பிக்கணும். 3ல் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ அடுத்தது பார்க்கணும். இப்போது ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்திங்கன்னா 1833 இறந்து போயிடுவார். அதுக்கப்புறமா அதை வந்து யார் பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் நடத்துவார். அந்த அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு பேர் மாற்றுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த இந்திய பிரம்ம சமாஜம் ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அந்த பிரம்ம சமாஜத்தோட பேரை வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லி மாற்றுவாங்க. ஓகேவா. அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து 1828 ஆரம்பித்தது. 1866 வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரம்ம சமாஜத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கிடையே வந்து ஒரு சிறிய பிளவு ஏற்படும். ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து கேசவ சந்திரசேன் அப்படின்றவர் வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துவார். அப்போது அந்த ஆர்டரில் நீங்கள் எடுத்திங்கன்னா பிரம்ம சமாஜம் நமக்கு ஆரம்பத்தில் வரும். அதுக்கப்புறமா இந்திய பிரம்ம சமாஜம் வரும். இந்த பிரம்ம சமாஜம் அமைப்பு உருவாக்கினதுக்கு அப்புறமா தான் தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜம் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காலவரிசையில் எப்படி வரும்னு பாருங்கள். பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம், அதுக்கப்புறமா சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து 3, 4, 2, 1ன்னு வரும். ஓகேவா. 3, 4, 2, 1 அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பியில் தான் இருக்குது. பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருனாக்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா. அடுத்தது, மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்ட சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்ககால சீர்திருத்தவாதி. அதாவது மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்ககால சீர்திருத்தவாதின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் யாருனாக்க ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா. ஆரம்பத்தில் சீர்திருத்த பணிகளை வந்து ஆரம்பித்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். அப்போ ராஜாராம் மோகன் ராய் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. சதி ஒழிப்பு அப்படின்னா மிக முக்கியமானது. இந்த சதி ஒழிப்புக்கு மிக முக்கியமான பங்காற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய்.
எந்த வருஷம் சதி ஒழிச்சாங்க அப்படின்னா 1829 வில்லியம் பென்டிங் அப்படின்றவர் தான் வந்து சட்டத்தை கொண்டு வர்றாரு. அடுத்ததாக 1833ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய பிறகு பிரம்ம சமாஜத்தின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதுக்கான ஆன்சர் யாருனாக்கா நமக்கு தேவேந்திரநாத் தாகூர். ஓகேவா, சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்து மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறிய சீர்திருத்தவாதின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கேள்வி, இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுக்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை தோற்றுவித்தவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருனாக்க தயானந்த சரஸ்வதி. ஓகேவா, சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, சுக்தி எனும் அமைப்பை வந்து யார் தோற்றுவிச்சாங்க அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்த கேள்வி, யாருடைய கருத்துக்கள் அனைத்தும் சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலாக வெளிவந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதியோடது. இதுக்கான ஆப்ஷன் வந்து பி தான் சரியான ஆன்சர். அடுத்ததாக, இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தவர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். ஓகேவா, ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, உலக சமய மாநாடு சிகாகோவில் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1893 தான் நடக்கும். அமெரிக்காவில் நடந்திருக்கும். இதில் வந்து விவேகானந்தர் வந்து சொற்பொழிவாற்றிருப்பார், மிக முக்கியமானது. ஓகேவா, 1893 நம்ம ஆல்ரெடி ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்போம். இப்போ விவேகானந்தர் வந்து சிகாகோவில் சொற்பொழிவாற்றுறாரு. அன்னி பெசன்ட் வந்து முதல் இந்தியாவுக்கு வர்றது. இரட்டைமலை சீனிவாசன் வந்து அந்த அவரோட அமைப்பு என்னன்னாக்க ஏதோ வருமே, ஒரு நிமிஷம், கரெக்டு, ஆதி திராவிட மகாஜன சபை 1893. ஓகேவா, இதெல்லாம் வந்து 1893 வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளாக பார்க்கலாம். ஓகேவா, அடுத்ததாக பிரம்மஞான சபையின் தலைமையகம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரம்மஞான சபை இது வந்து தோற்றம் பெற்றது வந்து பார்த்திங்கன்னா 1875 ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து சென்னைக்கு மாற்றுறது எப்போனா 1886 தான் சென்னைக்கு மாற்றுறாங்க. அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு பி தான் சரியான ஆன்சர். 1893 தான் வந்து அன்னி பெசன்ட் வந்து இந்தியா வராங்க. அப்போது அவர் 1893 தான் வந்து இங்கே வந்து அந்த பிரம்மஞான சபையோட பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, அமைப்பும் அதை தோற்றுவித்த வரும். இப்போது சத்திய சோதக் சமாஜ், சாது ஜன பரிபாலன சங்கம், பூனே சர்வஜனிக் சபா, ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தெரிஞ்சதை வச்சு பார்க்கலாம். ராமகிருஷ்ணா மிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், விவேகானந்தர் வந்து ஆரம்பித்தார். அப்போ 4ன்னு வரும் லாஸ்ட்டுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் நமக்கு செட் ஆகுது, டி தான் செட் ஆகுது. அப்போ டியை வச்சு நீங்கள் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. சத்திய சோதக் சமாஜ் அப்படின்றது நமக்கு ஜோதிபா பூலே ஆரம்பிச்சிருக்காரு. சாது ஜன பரிபாலன சங்கம் இது வந்து ஐயன்காளி அப்படின்றவர் ஆரம்பிச்சிருக்காரு. புனே சர்வஜனிக் சபா இது வந்து எம்ஜி ரானடே ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நமக்கு ஆப்ஷன் டி தான் செட் ஆகுது. ஓகேவா, அப்போ இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. திருமண வயது சட்டம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்காக வந்து முதல்ல வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 தான் கொண்டு வராங்க. ஓகேவா, அடுத்ததாக இன்னொரு விஷயம், இந்த சட்டம் கொண்டு வரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் காரணமாக இருந்திருக்காரு. இந்த சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா, விதவை மறுமண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அந்த கொஷின் இருக்குது, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பொருந்தாத இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிரம்ம சமாஜம் கொடுத்துருக்காங்க. ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரநாத் தாகூர் இருக்குது. இந்திய பிரம்ம சமாஜம் கேசவ சந்திர சென் இருக்குது. சாதாரண சமாஜம் சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ரவீந்திரநாத் தாகூருக்கும் இந்த கொஷினுக்கும் சம்மந்தமே கிடையாது. சாதாரண சமாஜ் அப்படின்றது யார் ஏற்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவ சந்திர சென் வந்து அவரோட மகளுக்கு குழந்தை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அமைப்பில், அதையும் மாரி செஞ்சு வச்சுருப்பார். இதனால் வந்து அந்த குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் வந்து சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு. அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து எது தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி தான் தவறாக இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் வரமாட்டார், அந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் அவங்க வந்து ஆரம்பித்த அமைப்பு. ஓகேவா, அப்போ அடுத்த கேள்வி, ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட இடம்னு சொல்லியிருக்காங்க. ஆரிய சமாஜம் வந்து யார் தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி தோற்றுவிச்சிருக்காரு. எங்கே ஆரம்பித்தார் அப்படின்னாக்க பஞ்சாபில் ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் பஞ்சாப் தான் கரெக்டு. அடுத்த கேள்வி,
நியூ இந்தியா மற்றும் காமன்வீல் எனும் இதழ்கள் எந்த இயக்கத்தின் கொள்கைகளை பரப்பியதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது பிரம்மஞான சமாஜத்தோட அந்த கொள்கைகளை பரப்புறதுக்காக அன்னி பெசன்ட் வந்து 2 இதழ்களை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ இந்தியா, காமன்வீல். ஓகேவா? இது ரெண்டும் எதுக்காக அவர் ஆரம்பித்தாங்கனாக்க அந்த பிரம்மஞான சபையோட கருத்துக்களை பரப்புறதுக்காக. ஓகேவா? இதுக்கான ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அயோத்திதாசர் தொடங்கிய அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அத்வைதானந்தா சபை. ஓகேவா? அதாவது சி தான் சரியான ஆன்சர். அதாவது ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப அயோத்திதாசர் தொடங்கிய அமைப்புன்னு கேட்டாங்கனாக்க அத்வைதானந்தா சபை. அடுத்த கேள்வி, சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதை குறிக்கோளாக கொண்டு தொடங்கப்பட்ட அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு டைம் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதை குறிக்கோளாக கொண்டு தொடங்கப்பட்ட அமைப்பு இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா சிங் சபா. ஓகேவா? இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாபா தயாள்தாஸ், பாபா ராம்சிங், அகாலி இயக்கத்தின் முன்னோடி பர்துஞ்சி நவ்ரோஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் அகாலி இயக்கத்தின் முன்னோடி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இதுக்கு வந்து எது வரும்னாக்கா நமக்கு சிங் சபான்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போது 3வதுக்கு வந்து 2ன்னு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி 2 ஆப்ஷன் செட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். பாபா ராம்சிங்னு இருக்கா, அங்கே ராம்னு வந்தால் இங்கே நாம்னு ஆரம்பிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ராம் நாம் அப்படின்னு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாபா ராம்சிங் வந்தால் நாம்தாரி இயக்கம்னு போகணும். அப்போ 2வதாக வந்து நமக்கு 4ன்னு ஆரம்பிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எது ஆப்ஷன் வருதுன்னா பி தான் சரியான ஆன்சராக வருது. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போது பாபா தயாள்தாஸ் அவரோட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நிரங்கரி இயக்கம். பாபா ராம்சிங் இது வந்து நாம்தாரி இயக்கம். அகாலி இயக்கத்தின் முன்னோடின்னு கேட்டாங்கன்னா சிங் சபா. பர்துஞ்சி நவ்ரோஜி வந்து பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம், சீர்திருத்த சங்கம். ஓகேவா? இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சராக வருது. 3, 4, 2, 1 வருது. ஓகேவா? இன்னொரு டைம் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பாபா தயாள்தாஸ்னு கேட்டாங்கன்னா நிரங்கரி இயக்கம், பாபா ராம்சிங்னு கேட்டாங்கன்னா நாம்தாரி இயக்கம், அகாலி இயக்கத்தின் முன்னோடின்னு கேட்டாங்கனாக்க சிங் சபா, பர்துஞ்சி நவ்ரோஜின்னு கேட்டாங்கனாக்கா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம். ஓகேவா? அடுத்த கேள்வி, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஓகேவா? பி தான் சரியான ஆன்சர். 1801 வருஷம் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, இறப்பின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குயிலி, முத்துவடுகநாதர், மருது சகோதரர்கள், செவத்தையா மற்றும் ஊமைத்துறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு போடுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முத்துவடுகநாதர் இறந்துருவார் ஆரம்பத்திலே காளையார் கோவில் போரில். எப்போனா 1772. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் வந்து குயிலி இறப்பாங்க 1780. அப்போது 2-1ன்னு ஆரம்பிக்கணும். ஆப்ஷனில் பாருங்கள் 2-1ன்னு இருக்கிறது நமக்கு பி தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு நிமிஷம், கரெக்டு தான். ஓ சாரி, 2-1ன்னு சொல்லிட்டு நமக்கு பிசி 2 ஆப்ஷனில் வருது இல்லையா? அப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செவத்தையா மருது சகோதரர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு செவத்தையா ஊமைத்துறையை வந்து அதாவது தலையை வெட்டி கொள்ளுவாங்க. கரெக்டாக? அப்போது மருது சகோதரர்கள் அப்படின்னு வந்தாக்கா அக்டோபர் 24, செவத்தையா ஊமைத்துறைன்னு கேட்டாங்கனாக்க இவங்களுக்கு வந்து நவம்பர் 16. ஓகேவா? அவங்கள வந்து தலையை வெட்டி கொண்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து 2-1-3-4ன்னு வருது. அப்போது நமக்கு 2-1-3-4 இருக்குது, சீலில் தான் இருக்குது. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கல, அதனால் சொல்ல முடியல. அப்போது 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? சரி, ஓகே. இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. இறப்பின் அடிப்படையில் காலவரிசை. முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போரில் 1772, குயிலி வந்து 1780 அந்த ஆயுத கிடங்கு அழிக்கிறதுக்காக தீ வச்சு அதில் இறங்கிடுவாங்க. அப்போது அவர் இறந்துருவாங்க. அதுக்கப்புறமா மருது சகோதரர்கள் வந்து அக்டோபர் 24 இறந்துருவாங்க. அதாவது 1801 அக்டோபர் 24. அதே வந்து 1801 நவம்பர் 16 செவத்தையாவும் ஊமைத்துறையும் இறப்பாங்க. ஓகேவா? அப்போது இதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு சீதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பாளையக்காரர் முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 1801. இது வந்து கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு பி சரியான ஆன்சர். கர்நாடக உடன்படிக்கை எல்லாத்துலேயுமே இருக்குது. டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 31 வரணும். இயர் வந்து 1801 அப்படின்னு வரணும். ஓகேவா? அப்போ நமக்கு பி சரியான ஆன்சராக வருது. அடுத்த கேள்வி, வேலூர் புரட்சி தொடங்கிய ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க.
வேலூர் புரட்சி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 10ஆம் தேதி 1806. அப்போது அதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு டி தான் சரியாக பொருந்தது. டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பூலித்தேவர், கர்னல் கேம்பெல், முத்துவடுகநாதர், கர்னல் பான்ஜோர், வீரபாண்டிய கட்டபொம்மன், பானர்மேன், வேலூர் புரட்சி, லூசிங்டன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள், யார் தொடர்பு எதுன்னு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னாக்க வேலூர் புரட்சி லூசிங்டன்னு கொடுத்துருக்காங்க. வேலூர் புரட்சி 1806 சம்திங்கில் நடக்கும். லூசிங்டன் அப்படின்ற ஒரு எதுக்கு சம்மந்தப்பட்டவர் அப்படின்னா, ஜாக்சனை வந்து பதவி நீக்கம் செய்வாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஆட்சியாளராக பொறுப்பேற்றுக்கிட்டவர் தான் வந்து லூசிங்டன். அப்போது இந்த இடத்துல எது பொருந்தலை அப்படின்னா லூசிங்டன் தான் பொருந்தலை. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, மேற்கு பாளையங்களில் பொருந்தாத ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதை வந்து பாருங்கள், உங்களுக்கு இது பாளையங்கள் வந்து தெரியணும். ஃபஸ்ட்டு மேற்கு பாளையம் எது, கிழக்கு பாளையம் எதுன்னு தெரியணும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படியே காதில் கேட்டுக்கோங்க. சிங்கம் தலை நடுவில் சேறு ஊற்றுது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சிங்கம் தலை நடுவில் சேறு ஊற்றுது, இதை ஞாபகம் வச்சுக்கினீங்க அப்படின்னா உங்களால் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், நான் மேற்கு பாளையத்தை சொல்கிறேன். சிங்கம்பட்டி மேற்கு பாளையம், தலை நடுவில்னு சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக? அப்போது தலைவன் கோட்டை வரணும், நடுவக்குறிச்சி வரணும். அப்போது பாருங்கள், சிங்கம்பட்டி, நடுவக்குறிச்சி, இது ரெண்டுமே மேற்கு பாளையம். சாத்தூர் நான் சொல்லலை, எட்டயபுரமும் நான் சொல்லலை. ஓகேவா? சிங்கம் தலை நடுவில் சேறு ஊற்றுதுன்னு சொன்னேன். அப்போது சேருன்றது சேத்தூர், ஊற்றுது அப்படின்றது ஊத்துமலை. அப்போது இங்கே சேத்தூரும் இல்லை. இப்போ பாருங்கள், மீதி என்னென்ன வருது பாருங்கள். மேற்கு பாளையம்னா சிங்கம்பட்டி, நடுவக்குறிச்சி, ஊத்துமலை, மூணுமே வந்து மேற்கு பாளையம். அப்போ எது மேற்கு பாளையத்தில் பொருந்தலை? சாத்தூரும் எட்டயபுரமும் பொருந்தலை. அப்போது 2 நாளும் தான் பொருந்தலை. இதுக்கான ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கிழக்கு பாளையம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். நாகப்பாம்பு. ஓகேவா? நாகப்பாம்பை சாத்தி எட்டை போடு, அவ்வளோதான் விஷயம். எப்படி பாருங்கள், அது என்ன நாகப்பாம்பு சாத்தி எட்டை போடு அப்படின்னா நாகலாபுரம். ஓகேவா? பாம்புனா பாஞ்சாலங்குறிச்சி, எட்டைனா எட்டயபுரம், சாத்தின்னு சொன்னோன்னா சாத்தி தான் எட்டையை போட சொல்கிறேன். அப்போ சாத்தினா சாத்தனூர். ஓகேவா? நாகப்பாம்பை சாத்தி எட்டை போடு அப்படின்னா நாகப்பாம்பு நாகலாபுரம், பாம்புனா பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தினா சாத்தூர், எட்டை போடுனா எட்டயபுரம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணா நான் குரூப்பில் இதுக்கான இது சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே, இதுக்கான ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழகத்தில் பாளையக்காரர்கள் முறை தோற்றம் பெற்ற ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 1529 வருஷம். அதாவது கிருஷ்ணதேவராயர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஸ்வநாத நாயக்கர் அப்படின்ற ஒருத்தரை வந்து பாளையக்காரராக வந்து நியமிக்கிறார். எப்போனா 1529. ஓகேவா? இவர் வந்து மதுரை பாளையக்காரராக வந்து நியமிக்கிறாங்க. இப்போது அந்த இடத்துல வந்து இவரோட அமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க, அரியநாதர்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த பாளையக்காரர் முறையை வந்து தோற்றுவிக்கிறாங்க. அப்போது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1529. ஓகேவா? அதுவே வந்து முறையாக எப்போ இந்த பாளையக்காரர் முறையை வந்து ஆரம்பித்தாங்க, எங்கே தோற்றம் பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கத்திய அரசு அப்படின்னு ஒன்று இருக்குது, பிரதாபருத்ரன் ஆட்சின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தமிழகத்தில் பாளையக்காரர் முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1529. ஓகேவா? அடுத்த கேள்வி, பூலித்தேவரை ஆதரிக்காத மரபர் பாளையமும் கேட்டிருக்காங்க. அதாவது பூலித்தேவர் இவர் ஆட்சி செஞ்சது வந்து மேற்கு சைடு, அதுவே கட்டபொம்மன் வந்தால் கிழக்கு சைடு. ஓகேவா? இப்போ மேற்கு சைடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிற எல்லாருமே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மரவர் பாளையக்காரர்கள்னு சொல்லுவாங்க. கிழக்கு சைடு இருக்கிறவங்கள தான் வந்து பாளையக்காரர், அதாவது அவங்கள அப்படி நார்மலாக சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ மரவர் பாளையம், இந்த சிவகிரி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு சைடு தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பாளையத்தில் தான் வரும். ஆனால் வந்து இவங்க எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே ஆங்கிலேயருக்கு ஆதரவாக கப்பம் கட்டிட்டு வருவாங்க. இவங்க வந்து பூலித்தேவரையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கட்டபொம்மனுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? அதாவது பூலித்தேவருக்கும் சிவகிரி பாளையத்துக்கும் ஆகாது, அதே மாதிரி கட்டபொம்மனுக்கும் சிவகிரி பாளையத்துக்கும் ஆகாது. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிவகிரி தான் கரெக்டு. அடுத்ததாக கூற்றுகளை சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியாரை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணரசின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தாங்க. அடுத்ததாக இவரின் கணவர் முத்துவடுகநாதர் சிவகங்கை போரில் மரணமடைந்தார்னு கொடுத்துருக்காங்க. 2வது கூற்று கொஞ்சம் பார்க்கணும், என்ன காரணம்னு சொல்கிறேன். முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போரில் தான் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார், சிவகங்கை போரில் கிடையாது. ஓகேவா? அப்போ 2வது கூற்று தவறு, முதல் கூற்று மட்டும்தான் சரி. அப்போது கூற்று 1 மட்டும் சரி, அது மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெறாதவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னா என்னென்னா, திண்டுக்கல்லில் விருப்பாட்சி அப்படின்ற இடத்துல கோபால நாயக்கர் அப்படின்ற ஒரு ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாரு. அதை தான் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டமைப்பில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால நாயக்கர் இருப்பார், லட்சுமி நாயக்கர் இருப்பார், பூஜை நாயக்கர் 3 பேர் இருப்பாங்க. வேலு நாச்சியார் இருக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா? அடுத்த கேள்வி. பின்வரும் கூற்றுக்களை சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியாரின் தோழியான குயிலி உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஓகேவா? குயிலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடையாள் அப்படின்ற ஒரு பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றுக்கிட்டாங்க. இது கரெக்டு. ஆண்கள் படைப்பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மருது சகோதரர்களை சொல்லியிருக்கணும். ஓகேவா? இப்போ இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூட்டம் என்ன இருக்குன்னா 1780ஆம் ஆண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்குகளை மருது சகோதரர்கள் நெருப்பு வைத்து அழித்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு நான் மாற்றி கொடுத்துட்றேன். ஓகேவா? 1780ஆம் ஆண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்குகளை மருது சகோதரர்கள் நெருப்பு வைத்து அழித்தனர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதாவது ரெண்டாவது கூற்று வந்து தவறு. என்ன காரணம்னா 1780 இயர் கரெக்டு. அந்த ஆயுத கிடங்கை நெருப்பு வச்சு அழிச்சது யாருன்னா குயிலி. ஓகேவா? மருது சகோதரர்கள் கிடையாது. அப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூற்று தான் சரியாக இருக்குது, ரெண்டாவது கூற்று தவறாக இருக்குது. அப்போ ஒன்று மட்டும்தான் சரி. ஓகேவா? சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஜாக்சனை சந்திக்க கட்டபொம்மனுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 18, 1798 இருக்குது. அடுத்தது இரண்டாவதா, ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க ஆணை பிறப்பித்த நாள் செப்டம்பர் 19, 1798 இருக்குது. மூணாவதா, பானர்மேன் ராமலிங்கரை கோட்டையின் ரகசியத்தை சேகரிக்க தூது அனுப்பினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு. அதாவது மூணாவது கூற்று சரிங்க. அதாவது பானர்மேன் அப்படின்றவர் தான் வந்து கட்டபொம்மனை வந்து கடைசியில் கொஞ்சம் தோற்கடிக்கிறதுக்காக பார்ப்பார். அதுக்காக வந்து ராமலிங்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து தூது அனுப்புவார். இது கரெக்டு. ஓகேவா? முதல் ரெண்டு கூட்டு கொஞ்சம் பாருங்கள். ஜாக்சன் அப்படின்றவர் வந்து அங்கே வந்து கலெக்டராக வராரு. வந்துட்டு இவர் வந்து கட்டபொம்மனுக்கிட்ட வந்துட்டு கப்பம் வாங்குறதுக்காக ஃபஸ்ட்டு இராணுவ நடவடிக்கைலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். ஆனால் வந்து இந்த மதராஸ் ஆட்சி வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்காது அவருக்கு. ஓகேவா? இதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது ஒரு ஆணை வந்து பிறப்பிப்பார். அது எப்போ பிறப்பிப்பார்னா அதாவது ஆகஸ்ட் 18, 1798 தான் வந்து ஒரு ஆணை கொடுப்பார். என்னன்னா இனி வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னது வந்து எப்போனா ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு ஆணை பிறப்பித்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18, 1798. அவர் அனுமதி அளித்தது நீ வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆணை கொடுத்துருவார். இடையில வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் வந்து நிறைய டைம் வந்து இவர் மீட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் மீட் பண்ண முடியாது. கடைசியில் வந்து நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து அனுமதி கொடுப்பாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19, 1798. ஓகேவா? ரெண்டு விஷயம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணை பிறப்பித்ததுன்னு கேட்டாங்கன்னாக்கா ஆகஸ்ட் 18, 1798. இது அப்படியே ரெண்டுது கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஒன்றுனா எப்படின்னா ஒரு மாதத்தை, அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்த மாதம் செப்டம்பர், இங்கே டேட்டில் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 19 வரும். ஓகேவா? அப்போது ஆகஸ்ட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் டேட்டில் அது கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 19 வரும். ரெண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆணை கொடுத்தாங்க, அனுமதி அளித்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ இதில் மூணாவது கூற்று மட்டும் தான் நமக்கு சரியாக இருக்குது. 1, 2 ரெண்டுமே தவறு. ஓகேவா? அப்போ நமக்கு டி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஜாக்சன் பதவி நீக்கப்பட்ட பிறகு ஆட்சியாளர் பொறுப்பேற்ற ஆங்கிலேயர். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதுக்கான ஆன்சர் யாருன்னா லூசிங்டன். பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. சிவசுப்பிரமணியம் செப்டம்பர் 13ன்னு போட்டிருக்காங்க. சார், இங்கேயும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது பாருங்கள். மருது சகோதரர்னு வந்திருக்கணும். அக்டோபர் 24. ஊமைத்துறை செவத்தையா நவம்பர் 16. தீரன் சின்னமலை ஜூன் 31ன்னு இருக்குது. அதாவது அவங்களோட தூக்கில் போட்டது எல்லாம் அவங்க இறந்த அந்த டேட்டை வச்சு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிவசுப்பிரமணியம் செப்டம்பர் 13 அது கரெக்டு. மருது சகோதரர் அக்டோபர் 24 அதுவும் கரெக்டு. ஊமைத்துறை செவத்தையா நவம்பர் 16 அதுவும் கரெக்டு. தீரன் சின்னமலை வந்து ஜூலை 31ஆம் தேதி 1805ன்னு வரணும் இயர். ஓகேவா? இங்கே ஜூன் 31 இருக்குது. அதான் தவறாக இருக்குது. அப்போ டி தான் சரி. டி தான் அதுக்கு சரி. ஓகேவா? அடுத்ததா, வேலூர் புரட்சியில் முதலில் பலியான ஆங்கிலேயர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. கர்னல் பேன்கோட். ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள், சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போது நம்ம தலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? தலையில் பேன் இருக்குது. ஓகேவா? மேலே, தலைக்கு மேலே. அப்போ முதலாவது பலியானது யாருன்னா பேன்கோட் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அது கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா ரெண்டாவதாக எது இருக்குன்னா கொஞ்சம் மீசை இருக்குமா, அப்போது அந்த இடத்துல மீகாரஸ். ஓகேவா? அது வந்து ரெண்டாவது. அது கீழே வந்தீங்கன்னா வாய் இருக்குது, வாய் ஆன்னு திறப்பீங்க, அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஞாபகம் வச்சு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லை விட்டுருங்க. ஓகேவா? நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பலியானது வந்து பேன்கோட்டு, இரண்டாவதாக வந்து மீகாரஸு,
மூணாவதாக வந்து ஆம்ஸ்ட்ராங். இது மூணுமே லைனாக தான் வரும். அதனால் நான் அப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் வேண்டாம். ஓகேவா? இந்த மேஜர் கூட்ஸ் அப்படின்ற ஒரு யாருன்னா அந்த அவர் வந்து அதாவது ஜில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுத்தவர். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பலியானது வந்து பேன்கோட்டு தான். ஓகேவா? அடுத்தது கர்னல் ஜில்லஸ்பிக்கு அளிக்கப்பட்ட வெகுமதின்னு கேட்டுருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7000 பக்கோட்டாக்கள். ஓகேவா? இப்போ கூட கேட்டாங்க இல்லைங்களா பக்கோடானா என்னான்ட்டு. பக்கோடானா தங்கம். அதை கொஞ்சம் மைண்டில் போட்டு வைங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. டிஎன்பிஎஸ்சி ரொம்ப சிம்பிள் பண்ணுறாங்க, இல்லைன்னா ரொம்ப டப் வச்சிடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியறதில்ல. சரி பார்ப்போம். அடுத்தது பிரம்ம சமாஜத்தில் பிளவு ஏற்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆன்சர் பார்த்தோமா, கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1866. ஓகேவா? அதாவது இதில் கேசவ் சந்திர சென் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அவர் வந்து பிரம்ம சமாஜத்தில் எப்போ இணைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857. அதாவது பெரும்புரட்சி நடக்கிற வருஷம் அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு 66 அந்த அமைப்பு வந்து ரெண்டாக பிரியுது. பிரிஞ்ச உடனே இவர் தனியாக ஏற்படுத்தின அமைப்பு தான் வந்து இந்திய பிரம்ம சமாஜம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா தேவேந்திரநாத்தோட அமைப்பை வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லிட்டு பேர் மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்ம சமாஜத்தில் பிளவு ஏற்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1866. அடுத்த கேள்வி, உள்நாட்டு திருமண சட்டம் இயற்ற காரணமாக இருந்த சீர்திருத்தவாதி. இதை நீங்கள் புக்கில் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஆன்சர் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 1872 சம்திங்கில் இந்த சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திர சென் தான் காரணமாக இருந்திருப்பார். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷின். ஓகேவா? உள்நாட்டு திருமண சட்டம், அதாவது ரீஜனல் மேரேஜ் ஆக்டே அது சம்திங் சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கேசவ் சந்திர சென். ஓகேவா? அடுத்ததா, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும், இக்கூற்றை கூறியவர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் சொன்னது. இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு பைசா தமிழன் எனும் இதழை நடத்தியவர்னு கேட்டிருக்காங்க. ஒரு பைசா தமிழன் இதழ் யார் நடத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் நடத்தினது. 1907 ஆரம்பிச்சிருப்பார். அது கூட 7 சேர்த்திக்கோங்க, அவர் இறந்த வருஷம். அப்போது அவர் இறந்த வருஷம் வரைக்கும் அதை நடத்தியிருப்பார். ஓகேவா? அதாவது 1914 முதல் உலகப் போர் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து அயோத்திதாசர். அடுத்த கேள்வி, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதாவது திருமண வயது சட்டம்னு கேட்டாங்கன்னா 1860. அதுக்கு அடுத்த வருஷமே ஒருத்தர் வந்து சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, விதவை மறுமண சங்கம். அது யார் அப்படின்னா இதில் எம்ஜி ரானடே அப்படின்றது தான் ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கமுதியில் பதுங்கியிருந்த ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் சிறுவயலுக்கு அழைத்து சென்றவர்னு கேட்டிருக்காங்க. இதில் சிறுவயல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்களோட தலைமையிடமாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போது 2 பேர் யாருன்னா ஊமைத்துறையும் செவத்தையாவும். இவங்க 2 பேரும் யாருன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பிங்க. இவங்க வந்து பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு போயிட்டு கமுதியில் இருக்காங்க. கமுதின்றது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் சம்திங்கில் வரும். நமக்கு வந்து மிகப்பெரிய சோலார் சம்திங்கு ஏதோ சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, ஜாக்கிரப்பில் வரும் இல்லைங்களா. இப்போ அங்கேருந்து சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு போகிறார். யார் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது தான் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் சரியான ஆன்சர். அடுத்ததா, ஐதர் அலியிடம் 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை வேண்டி கடிதம் எழுதியவர்னு கேட்குறாங்க. இதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள். ஐதர் அலி அவருக்கு வந்து கடிதம் எழுத சொன்னது, அதாவது சொல்ல எழுதுனது யாருன்னா தாண்டவராயன். யார் சொன்னதுன்னா வேலுநாச்சி சொல்லியிருப்பாங்க, இவர் எழுதியிருப்பார். என்ன லாங்குவேஜ்னு கேட்பாங்க, உருது மொழியில் எழுதியிருப்பாங்க அந்த லெட்டர். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க. ஓகேவா? தாண்டவராயன், அதாவது தலவாயின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியாரோட படைத்தளபதி சம்திங். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த கேள்வி, தமிழகத்தில் இருந்த மொத்த பாளையங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. நாயக்கர்கள் தான் வந்து பாளையக்காரர்கள் முறையை ஆரம்பித்தாங்கன்னு தெரியும். அதை வந்து எத்தனை பாளையங்களாக வந்து பிரித்து அவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பாளையங்களாக வந்து பிரித்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவ்வளோ 72 பாளையங்கள் இருந்தால் கூட ரொம்ப ஃபேமஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 2 தான் சொல்லுவாங்க. அந்த மேற்கு பாளையத்தையும் கிழக்கு பாளையத்தையும் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாளையங்கள். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 72 தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, திருவருட்பா எனும் நூலுடன் தொடர்புடைய சமூக சீர்திருத்தவாதின்னு கேட்டிருக்காங்க. திருவருட்பா அப்படின்றது நமக்கு வள்ளலார் எழுதின நூல். அதாவது 5818 பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார். சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, அயோத்திதாசரின் மொழி புலமைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அயோத்திதாசர் அப்படின்னா அவருக்கு வந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். உருது கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ உருது தான் இதுக்கு வந்து பொருந்தலை. ஓகேவா? அடுத்த கேள்வி,
திருமண வயதை 12ஆக நிர்ணயித்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல் திருமண வயது சட்டம் எப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னா 1860. அப்போ வயசு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 10ன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 10ஓட மடங்குல வருது இல்லைங்களா, அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது ஸ்டார்டிங்கில் 1860 என்ன திருமண வயசு இருந்துச்சுன்னா 10ன்னு இருந்துச்சு. அந்த 10ஓட மடங்குல வருது, அப்போ 10ன்னு வச்சுருந்தாங்க. ரவுண்டாக இருந்துச்சு 10ன்னு சொல்லிட்டு. அதை வந்து கொஞ்சமாக ஏற்றுறாங்க. ஓகேவா? 12ன்னு ஏற்றுறாங்க. இப்போ எந்த வருஷம் ஏற்றுனாங்க அப்படின்னாக்க 1891 ஏற்றுறாங்க. ஓகேவா? 1891 12 ஏற்றுறாங்க. 1925 அதை 13 மாற்றுறாங்க. 1929 தான் வந்து அதை 14ன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ திருமண வயது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க. ஓகேவா? சின்ன பிள்ளைங்களே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தை திருமணம் அப்போ அவ்வளோ இருந்திருக்கு அப்போது. ஓகேவா? இதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த குழந்தை திருமணத்தை அந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம சமாஜ்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட போராட்டத்தினால தான் சட்டங்கள்லாம் அவனோட கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க லைட்டாக. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி தான் கரெக்ட். ஓகேவா? 1891 திருமண வயதை 12ஆக மாற்றின ஆண்டு. ஓகேவா? எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற எல்லா கேள்வியும் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க, புத்தகத்துலேயும் பாருங்கள். நிறைய இடத்துல நீங்கள் நிறைய முறை படிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி படித்தவங்களும் சரி, புதுசாக படிக்கிறவங்களும் சரி. இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது, இல்லை வேறு மாதிரி எதனாச்சும் நான் எதனா தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்துச்சு அப்படின்னா நான் புத்தகத்தில் பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை தவறாக இருந்துச்சுனாலும் அதை நம்ம திருத்திக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டெலகிராம் சேனல் லிங்க்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் எழுதி பாருங்கள், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.